Students, welcome to Professor Hamid Vlogs. போன வீடியோவில் பார்ட் 1 வீடியோவில் இதே ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும். லென்த்து கொடுத்துருந்தாங்க, டயமீட்டர் கொடுத்துருந்தாங்க, திக்னஸ் கொடுத்துருந்தாங்க, ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க, யங்ஸ் மாடுலஸ் 1/m எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்மா ஏ, அதாவது ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சோம், தட் இஸ் லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹூப் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் டயமீட்டர் கால்குலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் கால்குலேட் பண்ணியிருந்தோம். இதே இதனுடைய பார்ட் 2, அதாவது இதனுடைய தொடர்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் இன் வால்யூமையும் கால்குலேட் பண்ணணும். சேஞ்ச் இன் வால்யூமுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே எப்படி போட்டுக்கோங்க, இந்த வால்யூம் எப்படி போடணும் அவசியம் இல்லை. டெல்டா வி பை வி இஸ் ஈக்குவல் டு பிடி பை 2t டெல்டா எல் பை எல் டெல்டா வி பை வி. என்ன அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெல்டா எல் பை எல் டெல்டா வி பை வி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் டெல்டா டி பை டி இப்படியே படிச்சுக்கோங்க. ஸோ டெல்டா வி பை வி இஸ் ஈக்குவல் டு பிடி பை 2t இன்ட்டு 5/2 மைனஸ் 2/m. இந்த 2/m 2/2 இன்ட்டு 1/mனு மாற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும். ஸோ வால்யூம் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ 5/4 d ஸ்கொயர் இன்ட்டு எல். டயமீட்டர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ டயமீட்டரோட வேல்யூ பாருங்கள் 600 mm. ஸோ 600 mm தூக்கி இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு டி இன்ட்டு இ, இது இ பார்த்துக்கோங்க, இது திக்னஸ். ஸோ 2 இன்ட்டு திக்னஸ் இன்ட்டு இ 5/2 மைனஸ் 2 இன்ட்டு 1/m. 1/mங்கிறது 0.3 உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா வால்யூம் கால்குலேட் பண்ணியாச்சு. எல்லாமே ஒரே யூனிட்டில் இருக்கணும், எம்எம்மில் இருக்கணும். வால்யூம் போட்டாச்சு. அதாவது டெல்டா வி பை வி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெல்டா வி பை வின்னு இருக்கா, இந்த வியத்துக்கு இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெல்டா வி பை வி இருக்குல்ல, இந்த வியத்துக்கு இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 5.655 இன்ட்டு 10⁸ என்ன இன்ட்டு பிடி பை 2t. டிங்கிறது திக்னஸ் கொடுத்துருக்குறாங்க, இந்த இருக்குது பாருங்கள். ஸோ 2 இன்ட்டு டி இன்ட்டு இங்கிறது யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு இதோட ப்ராக்கெட்டில் வரும் 5/2 மைனஸ் 2 இன்ட்டு 1/m. 1/mனா 0.3 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். 402909.25 mm3, ரைட்டுங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்டா வி. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணது டெல்டா எல் கால்குலேட் பண்ணோம், டெல்டா டி கால்குலேட் பண்ணோம், டெல்டா வி கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக இது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கால்குலேட் பண்ணணும், சரி இதுதான் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்டா டி பை டி இஸ் ஈக்குவல் டு பிடி பை 2t இன்ட்டு 1 மைனஸ் 1/2 இன்ட்டு 1/mனு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் தட் இஸ் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின். அதுக்கப்புறம் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டெல்டா வி பை வி இஸ் ஈக்குவல் டு பிடி பை 2t இன்ட்டு 5/2 மைனஸ் 2/m. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி டெல்டா எல் பை எல், இதில் பார்த்தீங்கன்னா டெல்டா எல் பை எல் இஸ் ஈக்குவல் டு பிடி பை 2te இன்ட்டு 1/2 மைனஸ் 1/m. இதையும் நான் வச்சுக்கோங்க. நான் வச்சுக்கிட்டேன் டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். அப்புறம் இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக முடிச்சிடலாம். இது ஒன் ஆஃப் த டாப் 13 மார்க்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். தேங்க்யூ.